ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். செம்பருத்தி பூவில் நம்ம ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணியிருப்போம் ஹேர் க்ரோத்துக்காக. பட் இது நம்ம வந்து சாப்பிடவும் செய்யலாம். செம்பருத்தி பூ சாப்பிட்றதுனால அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்குது. மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த செம்பருத்தி பூ செடி வந்து இருக்கும். பட் நம்ம வந்து ஹேர் ஆயில் பண்ணுறதுக்காகவும் ஹேர் பேக் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இனி வந்து நீங்கள் இதை வந்து செம்பருத்தி பூவில் நம்ம வந்து சூப் கூட பண்ணலாம். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இந்த ஹைபிஸ்கஸ் சூப் குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்லாம்னா, நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல், அதுக்கப்புறம் ப்ளட் ப்ரெஷர் இதெல்லாம் நமக்கு நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சில்ட்ரனுக்கு கூட நீங்கள் இது கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து டயபெட்டிஸ் கூட கண்ட்ரோல் ஆகுன்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எனக்கு எப்படி தெரியும்னா, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க மூலமாக எனக்கு தெரிஞ்சது. ஸோ நானும் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கூகுளில் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்களும் இது ரெகுலராக வந்து இந்த சூப்பை குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த ஹைபிஸ்கஸ் வந்து நான் ஒரு 7-8 பூ எடுத்திருக்கேன். ஸோ இதில் இருக்க பெட்டல்ஸை மட்டும் நான் தனியாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சம் மிளகு, சீரகம் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 3-4 கிளாஸஸ் வாட்டரும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது பாயில் பண்ண ஆரம்பித்த கொஞ்சம் டைம்லேயே நமக்கு பார்த்திங்கன்னா அந்த வாட்டரோட கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிரும், ரெட் கலர் ஆகிரும். அண்ட் ஆல்சோ வந்து அந்த பூவோட கலர் கூட சேஞ்ச் ஆகிரும். பிகாஸ் அந்த பூவில் இருக்கிற அந்த கண்டென்ட் வந்து நமக்கு வாட்டரில் இறங்கிருன்றதுனால. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வாட்டரோட கலர் பார்த்திங்களா எவ்வளோ சேஞ்ச் ஆகியிருக்குன்னு. ஸோ இந்த சூப் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து சீரகமும் மிளகும் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு ரெசிபி. ஸோ நாங்கள் இதை வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நாங்கள் வந்து ரெகுலராகவே நாங்கள் எடுத்திருக்கோம். பாஸ்ட் ஒரு 2 மந்த்தாக நாங்கள் இதை எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக தான் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அதனால் இந்த யூஸ்ஃபுல்லான ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக நான் வந்து போடுவேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.